அன்புக்குரியவர்களுக்கு காணா அண்ணாச்சி, அரசியல் தெரிந்தவர்களுக்கு நெல்லை நெப்போலியன், அதிமுகவின் தென் மாவட்ட தளபதி. கட்சி மாறினாலும் களத்தை இழந்துவிடாத சூத்திரதாரி அவர்தான் முன்னாள் எம்எல்ஏ கருப்பசாமி பாண்டியன். நெல்லை மாவட்டம் பர்கிட் அருகில் உள்ள திருத்துவை சேர்ந்தவர் கருப்பசாமி பாண்டியன். அந்த காலத்து இளைஞர்கள் எல்லோரையும் போலவே இவரும் வாத்தியார் ரசிகன்தான். அதுதான் அவரை அதிமுக அரசியலை நோக்கி நகர்த்தியது. 1972 ஆண்டு திருத்து கிளைக்கழக செயலாளராக அதிமுகவில் தனது பயணத்தை தொடங்கிய கருப்பசாமி பாண்டியன் பின்னாளில் எம்ஜிஆர், ஜெயலலிதா, சசிகலா, ஓபிஎஸ், இபிஎஸ் என அதிகார வட்டத்தின் அனைத்து தரப்பினரின் ஒரே சாய்ஸாக மாறும் அளவுக்கு வளர்ந்தார். இதற்கெல்லாம் ஒரே காரணம் நெல்லை மாவட்டத்தை தனக்கேற்றவாறு பண்படுத்த அவர் செய்த கள வேலைகள் தான். இதுதான் 1977 அவருக்கு ஆலங்குளம் தொகுதி எம்எல்ஏ சீட்டை வாங்கி கொடுத்தது. அதுவும் எம்ஜிஆரே கானாவை நேரில் அழைத்து அவருக்கான டெபாசிட் தொகையையும் தானே கட்டுவதாக வாக்குறுதி கொடுத்து களத்தில் இறக்கிவிட்டு வெற்றி பெற வைத்தார். பின்னர் 1980 பாளையங்கோட்டை தொகுதியையும் கைப்பற்றினார் கருப்பசாமி பாண்டியன். இந்த வெற்றிகளுக்கு பிறகு பாளையங்கோட்டை, ஆலங்குளம் என அடுத்தடுத்து தேர்தல்களில் தோற்றாலும் நெல்லை மாவட்டத்தில் கருப்பசாமி பாண்டியனுக்கு ஒரு சீட்டு கன்ஃபார்ம் என்கிற அளவுக்கு கட்சிக்குள் அவரது ஆதிக்கமும் களத்தில் அவரது அர்ப்பணிப்பும் இருந்தது. அதற்கு காரணம் எம்ஜிஆர் மரணத்திற்கு பிறகு ஜே அணியை காப்பாற்ற கானா செய்த சாகசங்கள் தான். அதிமுக ஜே அணி, ஜா அணி என பிரிந்து கிடந்த நேரம் அது. ஜே அணியின் ஆதரவு எம்எல்ஏக்கள் 30 பேரை காப்பாற்ற அவர்களை ராஜஸ்தான் அழைத்துச் சென்றனர் ஜெயலலிதாவின் ஆதரவாளர்கள். எப்படியும் சென்னைக்கு தானே வந்தாக வேண்டும் என எல்லோரும் காத்திருந்த நேரத்தில் அவர்களை திருவனந்தபுரத்தில் இறக்கி நெல்லை பட்டாளத்தை பாதுகாப்புக்கு அனுப்பி சென்னை கோட்டைக்கு சேஃபாக கொண்டு சேர்த்து போக்கு காட்டினார் கருப்பசாமி பாண்டியன். அவரின் இந்த அதிரடிகள் தான் அடுத்தடுத்த தேர்தல் தோல்விகளுக்கு மத்தியிலும் கூட கட்சியின் துணை பொதுச் செயலாளராக அவரை நியமிக்கும் அளவுக்கு ஜெயலலிதாவை தூண்டியது. ஆனால் அது நெடுநாள் நீடிக்கவில்லை. 1997 அதிமுக வெள்ளி விழா மாநாட்டை 3 நாட்கள் பிரம்மாண்டமாக நடத்தி தமிழ்நாட்டையே அசர வைத்த கருப்பசாமி பாண்டியனை கட்சியினரை அரவணைத்து செல்வதில்லை என தூக்கி வீசினார் ஜெயலலிதா. ஏறக்குறைய 3 ஆண்டுகள் வரை அமைதியாக இருந்த கருப்பசாமி பாண்டியன் பின்னர் தனது அரசியல் எதிரியான திமுக பக்கம் சாய்ந்தார். மே மாதம் 2ஆம் தேதி 2000 ஆண்டு திமுகவில் சேர்ந்தவருக்கு 2001 சட்டப்பேரவை தேர்தலிலேயே தென்காசி தொகுதியை கொடுத்தார் கலைஞர் கருணாநிதி. காலம் முழுக்க கருப்பசாமியை எதிர்த்தே பழக்கப்பட்ட நெல்லை மாவட்ட உடன்பிறப்புகள் கலைஞரின் முடிவை ரசிக்கவில்லை. இதனால் தேர்தலில் கருப்பசாமி பாண்டியனுக்கு தோல்வியே மிஞ்சியது. 5 ஆண்டுகள் பொறுமையாக இருந்தவர் மீண்டும் 2006 அதே திமுக டிக்கெட்டில் களமிறங்கி வெற்றியை தட்டிச் சென்றார். அப்போது நெல்லை மாவட்ட செயலாளராக இருந்த ஆவுடையப்பன் சபாநாயகராக இருந்ததால் அந்த பதவியையும் குறிவைத்து தட்டி தூக்கினார். கட்சி தாவி வந்தவருக்கு அடுத்தடுத்து சீட்டு கொடுத்ததும் இல்லாமல் மாசை பதவியை வேறு தூக்கி கொடுப்பதை உடன்பிறப்புகளால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. இனிமேலும் கருப்பசாமி பாண்டியனை வளரவிட்டால் தங்கள் இருப்புக்கே ஆபத்து என நினைத்து அவருக்கு எதிராக காய்களை நகர்த்த தொடங்கினர். அவர் மீதான பாலியல் புகார் தலைமை வரை சென்று அதிர்வலைகளை கிளப்பியது. ஆனால் இறுதியில் புகார் அளித்தவர்கள் மீதுதான் நடவடிக்கை பாய்ந்தது. இந்த நேரத்தில் தான் திமுகவின் அமைப்பு தேர்தல் தொடங்கியது. கட்சியில் சேர்ந்த 10 ஆண்டுகளில் மாவட்ட செயலாளர் பதவி வரை வந்துவிட்ட கருப்பசாமி இந்த முறையும் எப்படியும் மாநில பதவி கிடைக்கும் என எதிர்பார்த்திருந்தார். ஆனாலும் நெல்லை தன் கட்டுப்பாட்டில் இருந்து நழுவிவிடக் கூடாது எனவும் குறியாக இருந்தார். இதனால் தனது மகனுக்கு மாவட்ட செயலாளர் பதவியை வாங்கி கொடுக்க காய்களை நகர்த்தினார். அதற்குள் நெல்லையை 3ஆக கூறு போட்டது திமுக தலைமை. கலெக்டராக இருந்துவிட்டு தாசில்தாராக வலம் வர தனக்கு விருப்பமில்லை என கூறி திமுகவின் முடிவை விமர்சித்தார் கருப்பசாமி. ஆனாலும் மகனுக்கு நெல்லை மேற்கு மாவட்ட செயலாளர் பதவியை வாங்கி கொடுக்க காய்களை நகர்த்தினார். அப்பா வளர்ந்ததையே ஜீரணிக்க முடியாத பரம்பரை திமுகவினர் அடுத்தது மகனாயன அதிர்ச்சியில் உறைந்தனர். மீண்டும் கருப்பசாமி பாண்டியனுக்கு எதிராக கட்டம் கட்ட தொடங்கினர். மகனுக்கு மாசே பதவி கிடைக்காதது அவருக்கு அதிருப்தியை கொடுத்தது. அதை சமாளிக்க உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினர் பதவியை கொடுத்தது திமுக. ஆனாலும் திமுகவின் அடையாளங்களை வீட்டிலிருந்து அகற்றினார். சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா விடுதலையானதை பட்டாசு வெடித்துக் கொண்டாடினார். இதனால் திமுகவில் இருந்து மெல்ல மெல்ல ஓரங்கட்டப்பட்டார் கருப்பசாமி பாண்டியன். அதிமுகவில் ஐக்கியமாகி விடலாம் என தூது அனுப்பி பார்த்தார். ஆனால் அவர் எதிர்பார்த்த எதுவும் நடக்கவில்லை. இதனால் கருணாநிதிக்கு ஒரு மன்னிப்பு கடிதத்தை தட்டிவிட்டார். அதில் தனக்கு தாய், தந்தை, வாழ்வதற்கு வழிகாட்டி எல்லாம் நீங்கள் தான் என உருகினார். திமுக தலைமை எதற்கும் மசியவில்லை. அவரை கட்சியை விட்டே நீக்கியது. 2 ஆண்டுகளில் சட்டப்பேரவை தேர்தல் வரவிருக்கும் நிலையில் தமிழகத்தின் 2 பிரதான திராவிட கட்சிகளிலும் கருப்பசாமிக்கு இடமில்லை என்பது ஊர்ஜிதமானது. ஆனால் தாமிரபரணி கரையில் வளர்ந்தவர் தம்பித்தான் நின்று விடுவார். நதியை போலவே ஓடத் தொடங்கினார். மீண்டும் அதிமுகவுக்கு தூது அனுப்பினார். ஜெயலலிதா அவரை
சேர்த்துக் கொள்வதில் தயக்கம் காட்டினார். 10 ஆண்டுகளாக திமுக மேடையில் ஜெயலலிதாவை சகிட்டு மேனிக்கு விமர்சித்தவர் அம்மாவின் தயவு தேவை என பேட்டி கொடுத்து அவரது கோபத்தை தணித்தார். குளிர்ந்து போனார் ஜெயலலிதா. போயஸ் கார்டனில் இருந்து கானாவுக்கு போன் வந்தது. கட்சியில் இணைந்து கொள்ள சிக்னல் கிடைத்தது. ஒரு வழியாக அதிமுக 2வது முறையாக ஆட்சி அமைத்தது. 2016ஆம் ஆண்டு ஜூலையில் ஜெயலலிதா முன்னிலையிலேயே கட்சியில் இணைந்து கொண்டார் கருப்பசாமி பாண்டியன். அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்ததால் பெரிய விலை கொடுக்க வேண்டி இருந்தது என தனது கடந்த கால முடிவை அவர் நொந்து கொண்டிருந்த நேரத்தில் இடியாக வந்து அதிமுகவை தாக்கியது ஜெயலலிதாவின் மறைவு. இருந்தாலும் அந்த இழப்புக்கு மத்தியிலும் கருப்பசாமிக்கு ஒரு நல்லது நடந்தது. சசிகலா பொதுச் செயலாளர் ஆனதும் கருப்பசாமி கேட்காமலேயே அவருக்கு அமைப்பு செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. கேட்காமல் கிடைத்த பதவியை அனுபவிக்க கூட கருப்பசாமிக்கு நேரம் கிடைக்கவில்லை. அதற்குள் டிடிவி தினகரனை கட்சியின் துணை பொதுச் செயலாளராக நியமித்து அதிர்ச்சி கொடுத்தார் சசிகலா. துரோகி என பட்டம் கட்டி ஜெயலலிதா தூக்கி எறிந்தவர்களை மீண்டும் கட்சிக்குள் சேர்ப்பதா, அதிமுகவை குடும்ப சொத்தாக பார்க்கிறாரா சசிகலா என கொந்தளித்து தனது பதவியையே ராஜினாமா செய்தார் கருப்பசாமி பாண்டியன். அவர் அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்குவதற்கு முன்னர் அதிமுகவுக்குள் பல திருப்பங்கள் அரங்கேறிவிட்டது. ஓபிஎஸ்ஸின் தர்ம யுத்தத்தால் சசிகலாவின் முதல்வர் கனவு தவிடுபடியானது. சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை பெற்றவர் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்கிவிட்டு சென்றிருந்தார். இந்த குழப்பங்களில் இருந்தெல்லாம் தப்பித்து 2018இல் மீண்டும் திமுகவிலேயே ஐக்கியமானார் கருப்பசாமி. அவரை நாங்குநேரி இடைத்தேர்தல் பொறுப்பாளராக நியமித்தது திமுக. ஆனால் களத்தில் கட்சி தாவி வந்த கருப்பசாமியை கண்டுகொள்வார் யாரும் இல்லை. அந்த தேர்தலில் திமுக தோல்வியடைந்ததால் கட்சியை விட்டே ஒதுங்கி இருந்தார் கருப்பசாமி பாண்டியன். 2021 சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வந்த நேரம் அது. ஆட்சியை தக்க வைக்க கட்சியை விட்டு கலந்து சென்றவர்களை மீண்டும் அழைத்து வர ஆர்வம் காட்டினார் எடப்பாடி பழனிசாமி. அந்த லிஸ்டில் கருப்பசாமி பாண்டியனும் இருந்தார். உள்ளாட்சி தேர்தல், சட்டப்பேரவை தேர்தல் என 2 தேர்தல்கள் அடுத்தடுத்து நடைபெற இருந்ததால் எடப்பாடியின் கவனம் களத்தை வலுப்படுத்தும் தலைவர்கள் மீதுதான் இருந்தது. இதனால் எடப்பாடிக்காக அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ முருகையா பாண்டியனும் அதிமுக அமைப்பு செயலாளர் சுதா பரமசிவனும் தூது சென்றனர். கருப்பசாமி மீண்டும் வந்தால் அதிமுகவில் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என வாக்குறுதி அளித்தனர். அவர்களது பேச்சை நம்பி கருப்பசாமியும் கட்சி தாவினார். இபிஎஸ், ஓபிஎஸ் என இருவரையும் சந்தித்து அணிசேரா அதிமுக தொண்டனாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். வாக்கு தவறாமல் அவருக்கு அமைப்பு செயலாளர் பதவியை கொடுத்தார் எடப்பாடி பழனிசாமி. போதாக்குறைக்கு அவரது மகன் ஏமுஞா சங்கருக்கும் எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த கருப்பசாமி பாண்டியன் திடீரென காலமானார். அவரை எம்ஜிஆரோடு நெருங்கி பழகியவர், ஜெயலலிதாவின் பேரன்புக்கு உரியவர், திறம்பட கட்சி பணியாற்றியவர் என இரங்கல் குறிப்பில் புகழ்ந்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. முதலமைச்சர் ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் வைகோ என தலைவர்களின் இரங்கல் குறிப்பை பார்க்கும்போது நெல்லை மாவட்டம் கட்சிகளை கடந்த ஒரு தளபதியை தவறவிட்டிருப்பதை உணர முடிகிறது.